வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தைப் போல அரசு அதிகாரிகளும் மாற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்திப்பு. இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங், இலங்கையின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்த ஆகியோருடன் தனித்தனியான கலந்துரையாடல். ராஜபக்ச நிர்வாகத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய விழாவுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கையின் நிலமீட்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் காடுகள் அழிவுக்கு துணை போனது அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டினார். சுற்றுச்சூழலை மீட்டெடுத்து எதிர்கால பேரினங்களுக்காக பாதுகாப்பது நாட்டின் அவசியமான பொறுப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மிகவும் வலிமையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் இலங்கையின் சுற்றுச்சூழல் துறையில் உள்ளன என்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான உறுதியான அரசியல் கட்டமைப்பு நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழல் அழிவுகளுக்கு பின்னால் அரசியல் சக்திகள் உள்ளதையும் மணல் அகழ்வு பகுதிகளில் பல அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதும் கண்டிப்புடன் சுட்டிக்காட்டினார். உயிரை கொல்லாமல் உயிரை காக்க முன்வருவோருக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை அரசியல் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை போல அரசு அதிகாரிகளும் மாற வேண்டும் எனவும் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்கங்களை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். கேகாலையில் நிதஹஸ்கம் மாவட்டத்தில் நடைபெற்றிருந்த உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி இது தொடர்பாக உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்த போது, அரசியல் அதிகாரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதும் பழைய அதிகாரத்துவ பொறிமுறையின் கீழ் சில பகுதிகள் பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட தவறிவிட்டன. போலியான கடவுச்சீட்டுகளை தயாரித்த அதிகாரிகளுக்கு எதிராக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களமும், பொருட்களை விடுவித்த அதிகாரிகளுக்கு எதிராக சுங்கத்துறையும், பல்வேறு விதிமுறைகளை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சுரங்க பணியகமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. அதனால் தான் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்கங்களை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகின்றோம். நாம் மீண்டும் கூறுகிறேன், மாறுங்கள், இல்லையெனில் நாம் மாற்றுவோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் மற்றும் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான வதிவிட ஆலோசகர் பேட்ரிக் மக்கார்த்தி ஆகியோர் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவும் பங்கேற்றிருந்தார். 10வது நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள், ஜனநாயக மற்றும் நல்லாட்சியை பலப்படுத்தும் புதிய திட்டங்கள் மற்றும் அவற்றை ஐக்கிய நாடுகள் சபையோடு ஒருங்கிணைத்து செயல்படும் வாய்ப்புகள் குறித்தும் விவாதம் நடைபெற்றது. மேலும் நாடாளுமன்றத்தில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் சட்டப்பிரிவு கொண்ட நிறுவும் யோசனைகள் குறித்தும் சபாநாயகர் கருத்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குதல், ஜனநாயகத்தை பலப்படுத்தும் முயற்சிகள் மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்த புதிய அணுகுமுறைகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்தின் இலங்கை விஜயம் தொடர்பாகவும் சபாநாயகருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் உயர்மட்ட குழுவுக்கு தலைமை தாங்கி நேற்று வியாழக்கிழமை இலங்கையின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்த ஆகியோருடன் தனித்தனியான சந்திப்புகளை நடத்தினார். இது இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் வழங்கப்படும் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதுடன் இந்த சந்திப்புகளில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவும் கலந்து கொண்டார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ பரிமாற்றங்கள் மற்றும் கூட்டு பயிற்சி வாய்ப்புகள், திறன் மேம்பாடு, பேரிடர் மேலாண்மையில் ஒத்துழைப்பு மற்றும் மனிதாபிமான உதவி உள்ளிட்ட பரஸ்பர ஆர்வமுள்ள முக்கிய துறைகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தப்பட்டது. சந்திப்பின் போது அண்டை நாடான இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் நீண்டகால நட்பை நினைவு கூர்ந்த பாதுகாப்பு துணை அமைச்சர், கடந்த காலங்களில், குறிப்பாக தேவைப்படும் காலங்களில் அவர்கள் அளித்த ஆதரவிற்காக இந்திய மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்தார். இந்திய பிரதிநிதிகள் குழு இலங்கை பாதுகாப்பு செயலாளரை பாதுகாப்பு அமைச்சக வளாகத்தில் சந்தித்த போது, பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா இலங்கையின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து ஒத்துழைத்ததற்காக இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவரது இந்திய பிரதிநிதி மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கும் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிப்பதற்கும் உறுதியான உறுதியை வெளிப்படுத்தினார். இருதரப்பினரும் வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகளை தொடரவும், குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் ஒப்புக்கொண்டனர்.
யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கிறது என்ற தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவும் இத்தகைய வதந்திகள் தேர்தலுக்கு பிறகும் தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தலின் போது மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்த வதந்திகள் பரப்பியவர்கள் தற்போது அதே முறையை பயன்படுத்தி உள்ளாட்சி அமைப்பினை சீர்குலைக்கவும் முயல்கிறார்கள் என்று கூறினார். தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு சுயநலவாத அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி அமைக்காது என்றும் மக்கள் நலனையை முன்னிலைப்படுத்தும் ஒரு சுயாதீன எதிரணியாக செயல்படுவோம் என்றும் கபிலன் உறுதியாக தெரிவித்தார். தெரிந்தோ தெரியாமலோ பரவுகின்ற தவறான தகவல்களால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இந்த நிலைப்பாட்டை வெளிப்படையாக வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ராஜபக்ச நிர்வாகத்தின் போது நடைபெற்ற ஒரு முக்கிய திறப்பு விழாவுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை நிலமீட்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை நிலமீட்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் பொது மேலாளர் எம்.ஆர். ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனாதீர லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். வெராசா கங்கா திட்டத்தின் முதல் கட்டத்துடன் இந்த கைது தொடர்புடையது. திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு சேனாதீர சட்டவிரோதமாக ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் அதன் மூலம் அதற்கு தேவையற்ற நன்மை கிடைத்ததாகவும் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதலாக திட்ட பட்ஜெட்டில் இருந்து விழாவிற்கு இந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் திட்ட நிதியிலிருந்து 27.6 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் இதன் விளைவாக அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்று அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிரதான நீதவான் தனுஜால் அக்மாலி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்படைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் சந்தேக நபர் திட்டத்தின் கொள்முதல் குழுவில் இருந்தபடியும் விதிமுறைகளை மீறி நிதி ஒதுக்கியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபருக்கு பிணை வழங்கி இந்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார். வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் உரிமையுடன் கோரியுள்ளதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CPK சிவஞானம் தெரிவித்திருந்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழரசு கட்சியின் தலைவர் CPK சிவஞானம் அவர்களுடனான சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இப்ப 2 தரப்பு உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? அதாவது 2 தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள். சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திப்பதற்கான சூழல் இருந்தது. தடுக்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லியிருந்துச்சினோம். இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார். நாங்கள் கொஞ்சம் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்கிறோம்.